அம்மா அவர்களும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அதிகார பலத்தில் இபிஎஸ் அவர்கள் இல்லை, அது உண்மைதான், நம்ம அதை மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அவர் இப்படி இருக்கிற கட்டத்திலே 24 பேர் அவங்க கூட்டுட்டு போகிறாங்க, பேச்சுவார்த்தை நடக்குது. காமராஜ் வந்து பார்த்து டிடிவி தினகரனை பார்த்து ப்ரெஸ்ஸில் பத்திரிகையில் பேட்டி கொடுத்துட்டு சட்டமன்றத்தில் போய் இது ஆதரித்து விஜய்க்கு ஓட்டு போடுறாரு. இப்படிலாம் இருக்கு. ஆக இது இன்னும் ஸ்டாலினை போல ஏன் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல இருக்க சூழல் வேற. அவங்களுக்கு வந்து அவங்க தான் ஆக்சுவலாக லாஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. 133 எம்எல்ஏக்கள் இருந்து குறைஞ்சி 59 வந்திருக்காங்க. ஆனால் ஸ்டாலினுக்கு எதிராக எந்த பேச்சுவார்த்தை இல்லை. அவரே தான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நான் வெற்றி பெற்றப்ப என்னை தான் எல்லாரும் உங்களால் தான் வெற்றி பெற்றேன்னு சொன்னீங்க, தோல்வி அடையும் போது என்னால் தான் நானே அந்த பொறுப்பை ஏற்றுக்கிறேன், இருந்தாலும் நீங்கள் வந்து மிகப்பெரிய அதை நம்ம ஏற்றுக்கணுங்கிறதெல்லாம் வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஆலோசனை சொல்லுங்க, ஒவ்வொரு கட்சி நிர்வாகிகளும் சொல்லலாம். ஒரு வெப்சைட்டே ஓப்பன் பண்ணி அதில் வந்து எனக்கு சொல்லுங்கள், நீங்கள் பேசி போடலாம், அதில் எழுதி நீங்கள் புகைப்படம் எடுத்து போடுங்க, நான் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கிட்டு மறுப்பு அதாவது மாற்றங்களை கொண்டு வர்றேன்னு சொல்கிறார். இது ஒரு ஆரோக்கியமான அரசியலுங்க. இப்போ இந்த ஆரோக்கியமான அரசியல் எடப்பாடி செய்வார். ஆனால் செய்வதற்குள்ளாகவே இவர்கள் ஒவ்வொருதான் அணி திரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தாவேக்கா என்பது ஒவ்வொருத்தரையும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க.